தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கடலூர் அண்ணாபாலம் அருகே கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, போக்குவரத்து தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 11 அரசு பணிமனைகளில் சுமார் இன்று 70% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதால் அரசு பேருந்துகளை இயக்க முடியாமல் தற்காலிக ஓட்டுநர், அதாவது தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர் என அனைவருமே அழைத்து தற்போது பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலையிலிருந்து தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் கடலூரிலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய அரசு பேருந்து இயக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் கடலூர் அண்ணாபாலம் அருகே சென்ற போது அங்கு முன்பக்கமாக சென்ற காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பெரும் விபத்து சேதம் என்று ஏற்படவில்லை. லேசான விபத்து மட்டுமே ஏற்பட்ட நிலையில் அங்கிருக்கக்கூடிய பயணிகள் பெரும் அச்சத்துடனே அரசு பேருந்தை விட்டு கீழே இறங்கினர். உடனடியாக அங்கிருந்து காவல்துறையினர் பயணிகளை பாதுகாப்பாக மீண்டும் பேருந்து நிலையத்துக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசார் விசாரணையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் தற்காலிக ஓட்டுநரை கொண்டு இயக்கியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தொழிலாளர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்து இயக்க வேண்டாம், ஏனென்றால் அரசு பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கு பெரும் அச்சம் ஏற்படுகிறது. எனவே பேருந்துகளை ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்களை மட்டுமே இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள், தற்காலிக ஓட்டுநர்களை யாரும் இயக்க வேண்டாம் என்று விபத்துகள் ஏற்படும் என தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தும் தற்போது கடலூர் மாவட்டத்தில் அரசு பணிமனை அதிகாரிகள் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்குவதால் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுகிறது. நேற்றைய தினம் விருதாச்சலத்தில் ஒரு விபத்து என்பது ஏற்பட்டது. தற்போதும் விபத்து ஏற்படுவது பெரும் பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.